அண்மை செய்தியாக முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு வழக்கில் கேரள அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? விரிவாக சொல்லுங்கள். வேதவள்ளி, முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் சரி, முல்லைப்பெரியாறு அணையும் சரி, மெயின்டெனன்ஸ் அதாவது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழகத்திற்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. எனவே அந்த உரிமையை பெற்று தருவதற்கும் முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் இந்த மெயின்டெனன்ஸ் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் தமிழக அரசிற்கு அனுமதி வழங்க வேண்டும். அதே சமயம் கேரள அரசு அங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். எங்களுக்கான அந்த வேலையினை நாங்களே செய்து கொள்கின்றோம் என்ற இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இதன் ஆரம்ப புள்ளி எங்கே என்று பார்த்தால், தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காகவும் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்காகவும் சென்ற பொழுது தொடர்ந்து கேரள வனத்துறை மற்றும் கேரள காவல்துறையினர் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதனை அடுத்துதான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகளானது தொடர்ந்து தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முல்லைப்பெரியாறு அணை சம்பந்தமான நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கினை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜே.எஸ். கேகர் முன்னிலையில் தமிழக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அவர்கள் முன்வைத்து இந்த வழக்கினை விசாரியுங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தமாக பதிலளிக்குமாறு கேரள அரசிற்கு 4 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இந்த வழக்கானது ஜூலை 2வது வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இடைப்பட்ட காலத்தில் கோடை விடுமுறை என்பதன் காரணமாக இந்த வழக்கினை விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதன் காரணமாக ஜூலை 2வது வாரத்திற்கு இந்த முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் தமிழகம் மட்டும்தான் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கூறி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, நிரஞ்சன், இந்த வழக்கை பொறுத்தவரையில கேரளாவின் நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? கணேஷ், ஆரம்பத்திலிருந்தே முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் அனைத்து விதமான உரிமைகளையும் கேரள அரசு கொண்டாடி வருகின்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு உத்தரவுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பார்க்கிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கும் ஒரு விஷயத்தினை கேரள அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். அதற்கும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை அணுகிதான் தமிழக அரசானது ஒரு தடை உத்தரவினை, இடைக்கால தடை உத்தரவினை தற்பொழுது பெற்றிருக்கின்றார்கள். அதே போல முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் காவல் நிலையம் அமைக்கும் ஒரு பணியினையும் அவர்கள் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உள்ளாகி இருந்தது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் ஆய்வு நடத்துவதற்கும் இந்த பராமரிப்பு பணிகளை செய்வதற்காகவும் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் யார் சென்றாலும் அவர்கள் மீது கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஊடகங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டதற்கு பின்னர் தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான முறையீடுகளையும் முன்வைத்து தற்பொழுது இந்த அனைத்து விவகாரங்களிலும் கேரள அரசின் அந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு இடைக்கால தடைதான் தற்பொழுது பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல கேரள அரசானது இதில் தங்கள் தரப்பு நியாயங்களாக சிலவற்றை கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிகாரிகள் என்ற பெயரில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலர் உள்ளே வந்து பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான விஷயங்களை மேற்கொள்கிறார்கள் என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைத்த போது கூட கேரள அரசிற்கு கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருந்தது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த வழக்கிலும் ஒரு நோட்டீஸ் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த நோட்டீஸிலும் பதிலளிக்கும் பொழுது கேரள அரசு இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது உள்ளிட்ட இந்த பாணியில் தான் பதிலளிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வாதங்கள் முன்வைக்கும் பொழுதுதான் இரு தரப்புமே தங்கள் தரப்பு வாதங்களை பெரிய அளவில் வைக்க முடியும். தமிழக அரசின் சார்பாகவும் அதே மாதிரியான வாதங்களை வைப்பதற்கான விஷயங்களும் காத்திருக்கிறது. கணேஷ்.